வணக்கம். இந்திய அரசியலமைப்போட பகுதி 3, அதாவது நம்ம அடிப்படை உரிமைகள். மாணவர்களுக்கு இது வெறும் எண்கள் நிறைஞ்ச ரொம்ப சவாலான ஒரு பகுதியா இருக்கு. சரத்து 12ல இருந்து 35 வரைக்கும். இதை எப்படி ஒரு தேர்வுக்கு தயாராகிற மாணவனுக்கு சலிப்பு தட்டாம மனசுல பதிகிற மாதிரி மாத்துறது, இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற சவால். நிச்சயமா அரசியல் அமைப்பு மாதிரி ஒரு கடினமான பாடத்தை, குறிப்பா இந்த எண்கள் சட்ட விதிகளை எல்லாம் கதைகள் மூலமா எப்படி அணுகிறதுங்கிறது தான் அதோட ஸ்பெஷல். சரியா சொன்னீங்க. நம்ம இலக்கு அந்த நினைவூட்டல் தந்திரத்தை விளக்குறது மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அமைப்போட ஆன்மாவையும் தொட்டு காட்டுறது தான். அருமை. சரி, இந்த ஆய்வை நம்ம தொடங்குவோம். முதல்ல இந்த அடிப்படை உரிமைகள் பகுதியோட கட்டமைப்பை உங்க வீடியோல இருந்த மாதிரி தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி. அதுல சில சரத்துகள் நீக்கப்பட்டுச்சு, சில சேர்க்கப்பட்டுச்சுன்னு சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பா சரத்து 31 சொத்துரிமை பத்தி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. கேளுங்க. இவ்வளவு அடிப்படையான ஒரு உரிமை ஏன் நீக்கப்பட்டது? அது ஒரு பெரிய பின்னடைவு மாதிரி தோணுதோ? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. உங்க வீடியோவும் இதை தொட்டு காட்டுது. ஆமா, சரத்து 31, அதாவது சொத்துரிமை, ஒரு காலத்துல அடிப்படை உரிமையா இருந்துச்சு. ஆனா சுதந்திரத்துக்கு பிறகு நில சீர்திருத்தங்கள் மாதிரி சமூக நீதி திட்டங்களை அரசு செயல்படுத்த முயற்சி பண்ணப்போ இந்த உரிமை ஒரு பெரிய தடையா இருந்துச்சு. நமிந்தார்கள் கிட்ட இருந்து நிலத்தை பெற்று ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கிறது மாதிரியான சட்டங்கள் நீதிமன்றத்துல சவால் விடப்பட்டன. அதனால சமூக நலத்திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க 44வது திருத்தத்தின் மூலமா இது அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டு சரத்து 300A கீழே ஒரு சட்ட உரிமையா வைக்கப்பட்டுச்சு. அப்படியா? ஆமா. இந்த வித்தியாசத்தை மாணவர்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ இது உரிமையை பறிக்கிற செயல் இல்ல, சமூக சமத்துவத்துக்கான ஒரு நகர்வு. இது ரொம்ப முக்கியமான ஒரு புரிதல். இப்போ பகுதி 3ல சரத்து 31 இல்ல. ஆனா வீடியோல 31A, 31B, 31Cன்னு சில புதிய சரத்துகள் பத்தி சொல்லப்பட்டிருந்தது. அது என்ன? மிகச்சரியா கேட்டீங்க. 31 நீக்கப்பட்டாலும் அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இல்ல. நில சீர்திருத்தங்கள் மாதிரியான சட்டங்களை பாதுகாக்கிறதுக்காக 31A, 31B, 31Cன்னு 3 புதிய சரத்துகள் சேர்க்கப்பட்டுச்சு. சரி, இது கூடவே மிக முக்கியமான சரத்து 21A, அதாவது கல்வி உரிமை, பின்னால சேர்க்கப்பட்டது. ஆக மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பகுதி 3ங்கிறது சரத்து 12 முதல் 35 வரை. இதுல 31 இல்ல, ஆனா 21A, 31A, B, C இதெல்லாம் கூடுதலா இருக்கு. இந்த கட்டமைப்பு இப்ப தெளிவா இருக்கு. இந்த சரத்துகள் எல்லாம் 6 முக்கிய தலைப்புகளுக்கு கீழே பிரிக்கப்பட்டிருக்கு. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமைன்னு. ஆமா. ஆனா ஒரு மாணவனோட உண்மையான சவால் என்னன்னா, எந்த உரிமைக்கு கீழே எந்த சரத்து வருது ஞாபகம் வச்சுக்கிறது தான். இங்கதான் உங்க வீடியோவோட அந்த மைய தந்திரம், அந்த கதை வருது இல்லையா? ஆமா, ஒரு அரசியல் கலந்த கிரிக்கெட் கதை. இந்த ஒத்த கதைய மாணவர்கள் மனசுல வச்சுக்கிட்டா போதும், சரத்து 12ல இருந்து 35 வரைக்கும் பிசகாம வருஷப்படுத்திடலாம். அரசியல் கலந்த கிரிக்கெட் கதையா? அரசியலமைப்பு விளக்கவா? சரி, கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. டக்வர்த் லூயிஸ எப்படி சரத்து 12 கூட இணைக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். சொல்லுங்க, என்ன அந்த கதை? டக்வர்த் லூயிஸ் முறையில எடப்பாடி பழனிசாமி அவுட் ஆகிறார். அதனால ஃபோலியா FC டீமுக்கு கொழுப்பு ஏறுது. உடனே மோடி கூட சேர்ந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டத்தை மாத்தி மீண்டும் அதே பழைய நிலைமைக்கு வர நினைக்கிறாங்க. அடேங்கப்பா, நம்பவே முடியல. இந்த கதையில எப்படி முழு அடிப்படை உரிமைகளும் அடங்கியிருக்கு. சரி, இத ஒவ்வொன்னா பிரிச்சு பாப்போம். கதையோட ஆரம்பம் DL சரத்து 12 மற்றும் 13 குறிக்குது. ஓகே. D, டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். சரத்து 12 அரசுனா என்னன்னு வரையறுக்குது. நாடாளுமன்றம், சட்டமன்றம், அரசு அதிகாரிகள், ஏன் LIC, ONGC மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் கூட அரசுன்ற வரையறைக்கு உள்ள வரும். சரி. அப்போ L, லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரத்து 13 அடிப்படை உரிமைகளுக்கு முரணான எந்த சட்டமும் செல்லாதுன்னு சொல்லுது. சொல்லப்போனா இதுதான் நம்ம உரிமைகளோட பாதுகாவலன். சரி, DL முறைக்கு பிறகு EP அவுட் ஆகிறார். இதுதான் சமத்துவ உரிமைக்கான பகுதின்னு நினைக்கிறேன். சரியா யூகிச்சிங்க. EP அவுட் சமத்துவ உரிமைக்கானது. சரத்துகள் 14ல இருந்து 18 வரை. E, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், Part 14. P, prohibition of discrimination, மதம், இனம், சாதி அடிப்படையில பாகுபாடு காட்ட தடை, Art 15. கரெக்ட். O, opportunity in public employment, பொது வேலை வாய்ப்புல சம வாய்ப்பு, Art 16. U,
அன்டச்சபிலிட்டி எபாலிஷன், தீண்டாமை ஒழிப்பு ஆர்ட் 17. ஆமா, கடைசியா டைட்டில்ஸ் எபாலிஷன், பட்டங்கள் ஒழிப்பு ஆர்ட் 18. இபி அவுட், சமத்துவ உரிமைகளை ஞாபகம் வச்சுக்க ஒரு சிறந்த வழி. ஆனா இதுல கடைசியா வர்ற பட்டங்கள் ஒழிப்புங்கிறது சுவாரஸ்யமா இருக்கு. எப்படி? இது சட்டத்தின் முன் சமத்துவத்தை உருவாக்குறது மட்டும் இல்ல, அந்த பழைய படிநிலை சமூக அமைப்பையே உடைக்கிற ஒரு முயற்சி மாதிரி தெரியுது. நீங்க இனி ராவ் பகதூர் அல்லது சர் பட்டத்தோட இருக்க முடியாதுங்கிறது, நீங்க என்னவா இருக்க முடியாதுங்கிறதை விட என்னவா இருக்க முடியாதுங்கிறத வலியுறுத்துது. அற்புதமான ஒரு பார்வைப்பாடு. இது வெறும் சட்ட விதி இல்ல, ஒரு சமூக புரட்சியோட தொடக்கம். அரசியலமைப்பு இதைத்தான் நோக்கமா கொண்டிருந்தது. சரி, கதைக்கு வருவோம். இபி அவுட் ஆனதும் ஃபோலியா எஃப்சி டீமுக்கு கொழுப்பு ஏறுது. இதுல ஃபோலியா தான் அடுத்த உரிமை. சுதந்திர உரிமை சரத்து 19 - 22 வரைக்கும். சரியா சொன்னீங்க. ஃப்ரீடம், இதுதான் சரத்து 19. இதுக்குள்ள 6 முக்கியமான சுதந்திரங்கள் இருக்கு. பேச்சுரிமை, ஒன்று கூடும் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, இந்தியா முழுவதும் தடையின்றி போற உரிமை. ஆனா இதுல மாணவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த உரிமைகள் எதுவும் முழுமையானது இல்ல. கரெக்ட். இது எல்லாத்துக்கும் நியாயமான கட்டுப்பாடுகள், அதாவது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. சரி, முடிஞ்சது. அடுத்து ஓ, ஒஃபென்ஸ், அதாவது குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து பாதுகாப்பு, R20. லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு, R21. இதுதான் அந்த முக்கியமான திருத்தம், எலிமெண்டரி எஜுகேஷன். ஆமா, நாம முன்பே பேசின சரத்து 21A. கடைசியா அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிரான பாதுகாப்பு, RT22. FOLA முடிஞ்சது. அடுத்து கதையில FC டீம் வருது. நான் யோகிக்கிறேன், இது சுருண்டலுக்கு எதிரான உரிமையா இருக்கணும். Fனா ஃபோர்ஸ்ட் லேபர், Cனா சைல்ட் லேபர். மிகச்சரியா, நீங்களே கதையோட போக்கு பிடிச்சிட்டீங்க. FC சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சரத்து 23 மற்றும் 24. ஃபோர்ஸ்ட் லேபர், கட்டாய உழைப்பு தடை. ஆமா, C சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர் தடை. இது ரொம்ப நேரடியான பகுதி. அடுத்து டீமுக்கு ஃபேட், அதாவது கொழுப்பு ஏறுது. ஃபேட், இது சமய சார்பு உரிமை, சரத்துகள் 25 முதல் 28 வரை. ஆமா, உச்சரிப்புக்காக இது ஃபேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபேட், சரி. ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ் அண்ட் ரிலிஜன், மனசாட்சி மற்றும் விரும்பிய மதத்தை பின்பற்றும் சுதந்திரம், RT25. அஃபேர்ஸ், மத விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம், R26. டாக்ஸ், குறிப்பிட்ட மத வளர்ச்சிக்காக வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு, R27. அப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்கள்ல மத போதனைகளிலிருந்து சுதந்திரம், R28. அடுத்து கதையில மோடி, அதாவது வரார். இது அடுத்த உரிமையை குறிக்குது, கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகள். ஆமா, சரத்து 29 மற்றும் 30. மைனாரிட்டிஸ் இன்ட்ரெஸ்ட், சிறுபான்மையினரோட நலன்களை பாதுகாத்தல். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. இங்க ஆசிரியருக்கான ஒரு சின்ன குறிப்பு. சொல்லுங்க. அரசியல் அமைப்பு சிறுபான்மையினருங்கிறத வரையறுக்கல. இது மதம் அல்லது மொழி அடிப்படையில ஒவ்வொரு மாநில அளவுல தீர்மானிக்கப்படுது. இப்போ கதையோட முக்கிய திருப்புமுனைக்கு வர்றோம். EVS சிஸ்டத்தை மாத்துறாங்க. இதுதான் நம்ம முன்னாடி பேசின அந்த 31A-B-C சரத்துகளுக்கான குறியீடு. எஸ்டேட்களை அரசு கையகப்படுத்துதல் தொடர்பான சட்டங்கள். வேலிடேஷன், சில சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை செல்லுபடியாக்குதல். அப்புறம் சேவிங் ஆஃப் லாஸ், சில நெறியுறுத்தும் கோட்பாடுகளை செயல்படுத்தும் சட்டங்களை பாதுகாத்தல். இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. ஆமா, இது சற்று தொழில்நுட்பமான பகுதி. ஆனா கதவரிசைக்காக இது அவசியம். கதையோட இறுதியில பழைய நிலைமைக்கு வர்றாங்க. இதுதான் இறுதி பகுதி. இறுதி 4 சரத்துகளை குறிக்குது, 32 - 35 வரைக்கும். சுப்ரீம் கோர்ட், அதாவது ரெமிடிஸ். இதுதான் சரத்து 32. அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மான அம்பேத்கர் சொன்னாரே, அந்த உரிமையா? சரியா சொன்னீங்க. நம்ம அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டா நேரடியா உச்ச நீதிமன்றத்தை அணுகி தீர்வு காணும் உரிமை இது. சரி, அடுத்து ஆர்ம்ட் ஃபோர்சஸ், படைத்துறையினருக்கான உரிமைகள் கட்டுப்பாடு. மார்ஷல் லா, இராணுவ சட்டம். கடைசியா இஃபெக்ட், இந்த உரிமைகளை செயல்படுத்த நாடாளுமன்றம் சட்டம் இயற்றல். ஆக இந்த ஒரு கதை முழு பகுதி 3 கவர் பண்ணிடுது.
இந்த நினைவூட்டல் கதை ஓரளவு பட்டுமான கருவி.